கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். எசப்பா பிறப்பை உலகம் முழுவதும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். அவர் பெயரின் அர்த்தம் தெரியுங்களா? அவர் ஏன் பிறந்தார் என்று தெரியுங்களா? அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுங்களா? சகோதரரை தெரிந்து கொள்வோம். ஏசப்பா என்ற பெயருக்கு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பவர் என்று அர்த்தம். மற்றொரு பெயர் இம்மானுவேல். இந்த பெயரின் அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதாகும். இந்த மனு குலத்தின் பாவ மீட்புக்காகவும் உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுவித்து காக்கவும் பிறந்தார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் நம்மீது அன்பு கொண்டு நமக்காக பிறந்தார் என்பதை அறியாத ஜனத்திடம் அறிவிக்க வேண்டுங்க. கிறிஸ்து பிறப்பின் நோக்கம் இது மாத்திரம் தானுங்க. அன்பானவரை உலகிற்கு சொல்லுவோம். நமது சகோதர சகோதரர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம்.